நடத்த நீ விட மாட்டியா? இன்னைக்கும் கதைய நான் முடிக்கிறேன். பூஜைக்கான ஏற்பாடுகளை எல்லாம் நீ உடனே பண்ணிடுமா? அந்த கிளியோட எண்ணம் நிறைவேறாது. பல்லுருகி, பாதாள சிதறுருகி, கட்டுருகி, முன்கை திருகி, சக்கர திருகி, ரூபம் திருகி, சுடுகாடு திருகி, சுடுகாட்டில் இருக்கும் முத்திர மேல் திருகி, சுடலை மோகினி இன்னார் மேல் கொண்டாடி வா ஸ்வாஹா. போயிடு சித்ரா, போயிடு, போ, எங்க இருந்து போயிடு, போ. ஐயோ மருது, பாத்து வாப்பா. மருது, பாத்து பாத்து உட்கார். மருது, என்னாச்சு? ஸ்வேதா, அவன் என்ன துரத்திட்டு வந்து கொல்ல பார்த்தான். மாமா மாதிரி அவர் போன இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்றா. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வெண்ணிலவன் நம்மளால எதுவும் செய்ய முடியாதான். முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடத்தி காட்டுவேன்னு சவால் விடுறா. தெய்வ சக்தி தோணை இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாதுன்னு சவால் விட்டான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவளோட தெய்வீக சக்தி ரொம்பவே அசாத்தியமா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் நான் தகுந்த ஏற்பாடுகளோட தான் மந்திரங்களை உருவேத்திட்டு வர. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி அவளோட வலிமையும் அதிகமாயிட்டே தான் போகுது. அதுக்கு காரணம் அவளுக்கு அந்த தெய்வத்தோட அனுகிரகம் இருக்குங்கிறது மட்டும்தான். அடுத்த அமாவாசைக்கு நான் இன்னும் அதிக சிரத்தையோட மந்திரங்களை உருவேத்தி இன்னும் என் வலிமைகளை அதிகரிச்சுட்டு வரேன். அப்ப கண்டிப்பா அவளோட அழிவு என் கைவசம் ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அவகிட்ட தோத்து போன வழி இருக்கோ இல்லையோ, எனக்கு அவகிட்ட தோத்து போன வழி இருக்கு. என் மகளை கொண்டு அவளை வழி வாங்காம விடுறதுங்கிறது எனக்கு ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா மத்த எந்த விஷயத்திலையும் இதுவரைக்கும் நான் தோல்விங்கிறத பார்த்ததே இல்ல. முதல் முறையா தெய்வ வலிமை இருக்கிற ஆவிய நான் பார்க்கிறேன். இது என்னோட திறமைக்கு விடப்பட்ட சவாலா நான் நினைக்கிறேன். மறுபடியும் அதிக வலிமையோட வந்து அவ கூட நான் மோதுறேன். அடுத்த அமாவாசையில அவளை நான் அழிச்சே தீருவேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க தைரியமா இருங்க. அடுத்த அமாவாசை வர்றதுக்கு முன்னால என்னென்ன முக்கியமான காரியங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க முடிச்சுக்கோங்க. அவளை நான் அழிச்சு காட்டுறேன்.
என்ன சொல்லிருக்க நீ? மாமாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிருக்கியா? அது நடக்கவே நடக்காது. அடுத்த அமாவாசைக்குள்ள எங்க கல்யாணம் தான் நடக்கும். முத்தரசன் ஸ்வேதா 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். முடிஞ்சா அதை தடுத்து பாரு. எப்ப பார்த்தாலும் வெண்ணிலா வெண்ணிலான்னு அந்த அநாத கழுத அவளுக்கே கொடி பிடிக்கிறியே, எதுக்காக? இனிமே நீ என்ன நினைச்சாலும் சரி, அது நடக்காது. அத நான் நடக்கவும் விட மாட்டேன். வெண்ணிலாவுக்கு முத்தரச மாமா கூட கல்யாணம் நடக்கும்னு இனிமே கனவுல கூட நீ நினைக்காது. அவ்வளோ ஏன், முடிஞ்சா நாளைக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்துல வெண்ணிலாவை கலந்துக்க வைய. அது நடக்கவே நடக்காது. அவளை வீட்ல இருக்க விடாம அடிச்சு துரத்து போற. உன்னால முடிஞ்சா அந்த நிச்சயத்துல மட்டும் வெண்ணிலாவை கலந்துக்க வெயி. அப்புறம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீ போட்ட சபதம் நடக்கும்னு நானும் ஒத்துக்கிறேன். அத விட்டுட்டு சும்மா பகல் கனவு காணாத, புரியுதா? புடி. இன்னைக்கு என்ன விசேஷம் வெண்ணிலா? இன்னைக்கு முத்து மாமாவுக்கும் ஸ்வேதாக்காவுக்கும் நிச்சயதார்த்தம். உங்க அப்பாவோட சித்தியும் சரி, உங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்க போற ஸ்வேதாவும் சரி, கொஞ்சம் கூட நல்லவங்களே கிடையாது. உங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்துக்காகத்தான் அவர்கிட்ட நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறாங்க. அவங்க எல்லாரையும் பத்தி தப்பானவங்கன்னு உன் அப்பாவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ யாருங்கிற உண்மையை அவருக்கு சொல்லணும். ருத்ரா குட்டி, என்ன இது? ருத்ரா குட்டி திடீர்னு சோகமாயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ருத்ரா குட்டி ரொம்ப அழகா இருக்கே. அழகா இருக்கேனா? தேங்க்ஸ் வெண்ணிலா. அத்தை, அவளை கூப்பிடுங்க. டைம் ஆகுது. அவளை போக சொல்லுங்க. வெண்ணிலா, அத்தை, இங்க கொஞ்சம் வாமா. ஒரு நிமிஷம். சொல்லுங்க அத்தை, எதுக்கு கூப்பிட்டீங்க? ஏய், உனக்கு என்ன மனசுல பெரிய மகாராணி நினைப்பா? ஏதோ உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரி சீவி சிங்காரிச்சுக்கிட்டு வந்து நிக்கிற. நடக்க போறது ஸ்வேதா முத்தரசனோட நிச்சயதார்த்தம். உன் திருமுஞ்சியை வச்சுக்கிட்டு நீ இங்க இருந்தீன்னா கண்டிப்பா அவங்க நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்காது. ஏன்னா உன் மனசுல என்ன எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு கண்ணுல வச்சு கருகிக்கிட்டு இருப்ப. அதனால இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க கூடாது. கிளம்பி வெளியில கோயிலுக்கு போறேன் அது இதுன்னு ஏதாவது போய் சொல்லி கிளம்பி போய்கிட்டே இரு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு 11 மணிக்கு மேலதான் வீட்டுக்குள்ள வரணும். புரியுதா? இல்ல அத்தை, நான் தப்பா எதுவும் பண்ண மாட்டேன் அத்தை. நீ சொல்ற எந்த சாக்கு போக்கும் எனக்கு தேவையில்லை. போன்னு சொன்னா போய்கிட்டே இருக்கணும். கிளம்பு. 11 மணிக்கு முன்னால நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உன் காலை உடைச்சிடுவேன். சரிங்க அத்தை, நான் போயிடுறேன். வெண்ணிலா வெண்ணிலா, என்ன வெண்ணிலா நீ மட்டும் தனியா போற? எங்கேயும் இல்ல. என்ன ஒரு மாதிரியா இருக்க? நீ அழுதியா? நான் அழல. என் கண்ணுல ஏதோ தூசி பட்டுடுச்சு ருத்ரா. நான் இப்ப கோயிலுக்கு போறேன். போயிட்டு சீக்கிரமா வந்து உன் கூட விளையாடுறேன். போ வெண்ணிலா, நீ எப்ப பார்த்தாலும் வெரி பேட். என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுற. நானும் உன் கூட கோயிலுக்கு வரேனே. வேணா ருத்ரா, நீ வந்துட்டா அப்பா உன்னை காணோன்னு தேடுவாரு. அதனால நீ இங்க விளையாடிட்டு இருப்பியா?
நான் போயிட்டு சீக்கிரமா வந்துருவேனா, சரியா? ம்ஹும். நானும் தான் உன் கூட வருவேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்க வெண்ணிலா. உனக்கு போரே அடிக்காது ருத்ரா. ஏன்னா இன்னைக்கு முத்தரச அப்பாவுக்கும் ஸ்வேதா அக்காவுக்கும் நிச்சயதார்த்தம். ஒரே விசேஷமா இருக்கும். உனக்கு ஜாலியா இருக்கும். நீ சந்தோஷமா விளையாடிட்டு இரு. நான் சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு வந்து உன் கூட விளையாட்டுல சேர்ந்துக்கிறேன், சரியா? ம்ஹும், மாட்டேன். எனக்கு வெண்ணிலா கூட இருக்கிறது தான் ஜாலியா இருக்கும். என்னையும் கூட்டிட்டு போ வெண்ணிலா. நானும் தான் கோயிலுக்கு வருவேன். சரி வா. அக்கு என்ன கார்த்தி இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்க? வீட்ல ஃபங்க்ஷன் எடுக்கும்போது இப்படியே உட்கார்ந்திருக்கிறது? படம் நின்னு போனதுல இருந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. சும்மா அதே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி. யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல மனுஷன், பாசிட்டிவான கேரக்டர். பண பிரச்சனைன்னு சொல்லவும் முடியல. பழக்க வழக்கத்திலயும் ரொம்ப ஜெனியனானவர். திடீர்னு சொல்லாம கொல்லாம போக வேண்டிய அவசியமும் இல்ல. ஏன் போனாரு, எங்க போனாரு, அவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டே இருக்கேன். கார்த்திக், நீ நினைக்கிற மாதிரி அந்த ப்ரொடியூசர் ஒண்ணு நல்லவர் இல்லப்பா. ஏற்கனவே சொன்னல, அவருக்கு பண பிரச்சனை இருக்கு. அவர் படம் பண்ணாலும் பண்ணுவாரு, பண்ணாட்டி இல்லன்னு. நீதான் நம்பல. நீ எல்லாரையும் நம்பி ஏமாந்துறாத. உன்னை ஏமாத்திட்டு போனவங்களை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்காத. சில நேரத்துல நல்லவன் மாதிரி இருப்பான். சில நேரம் நல்லவனே மாறி இருப்பான். எவன் எங்க எப்போ எப்படி மாறுவான்னு யாருக்குப்பா தெரியும்? எல்லாத்தையும் தூக்கி போடு. அந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா இன்னொரு ப்ரொடியூசர். உங்ககிட்ட இருக்கிற கதைக்கும் திறமைக்கும் 1000 ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. அப்படி இல்லைன்னா விடு, நாமளே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிப்போம். நீ தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. சரிம்மா. என்ன பட்டு? இல்ல, எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கு. ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேன், சாப்பாட்டு தவிர வேற எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க. அதெல்லாம் இல்ல, எனக்கு வேற ஒரு சந்தேகம். அத கேட்டா நீயே அசந்துருவ. எங்க கேளுங்க பாப்போம். இல்ல, எப்ப பார்த்தாலும் வழக்கமா கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனா கல்யாணம் நடக்கவே மாட்டேங்குது. இந்த நிச்சயமாவது நிச்சயமா நடக்குமா? நிச்சயமா நடக்கும். அதுக்காக தான் ஐயரை வர வச்சு பூஜை ரூம்ல பரிகார பூஜை பண்றோம். நிச்சயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூஜைய முடிக்கிறோம். அதனால எந்த தடையும் வராது. ரொம்ப புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கறதா நினைச்சுக்கிட்டு உபசகுணமாவா கேள்வி கேட்கறீங்க? வலிக்குதோ? வலிக்கட்டும். இனிமே சந்தேகமா வரக்கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஜிலேபி காலெல்லாம் மிதிக்கவே இல்ல. நான் தெரியாம கால அந்த இடத்துல இடிச்சுக்கிட்டேன். அதான் புரியுது புரியுது. இது தக்காளி சட்னியே தான், ரத்தம் இல்ல. நான் ஆசைப்பட்டது நடந்துருச்சு முத்தரசு. ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரமே இந்த வீட்ல இருக்கிற சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கணும். அடுத்ததா இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தமும் கேட்டுடுச்சுன்னா என்னை விட பாக்கியசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மாமா, உங்க ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. அப்படியா? நீ கூட ரொம்ப அழகா இருக்க. உன்னோட மேக்கப், புடவை ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ.
ருத்ரா ருத்ரா குட்டி எங்க இருக்கீங்க? ருத்ரா குட்டி, ருத்ரா எங்க போன ஆளே காணா? வெண்ணிலா, வெண்ணிலா. என்ன ரெண்டு பேரும்? முத்தரசு, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வெண்ணிலா கொஞ்சம் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா, கூடவே ருத்ராவும் கிளம்பி போயிட்டா. என்ன சித்தி சொல்ற? நிச்சயதார்த்தம் நடக்கிற நேரத்துல எதுக்கு இவ கோயிலுக்கு போனா? கூடதுக்கு ருத்ரா கூட்டு போயிருக்கா? நான் கூட கேட்டேன், எதுக்கு வெண்ணிலா போற? இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நடந்துரும், நீ இல்லாம போனா நல்லா இருக்காது, அதனால இப்ப நீ போகாதம்மா, இருமான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். அவ எங்க கேக்குறா? இல்லத்த, எப்ப பார்த்தாலும் கல்யாணத்துல நிச்சயதார்த்தத்துல நல்லது நடக்கும் போதெல்லாம் தடை வந்துகிட்டே இருக்கே. இப்பவும் அப்படி ஏதாவது தடை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால அந்த தடை இல்லாம நல்லபடியா இந்த நிச்சயதார்த்தம் நடந்து முடியணும், அதுக்காக கோயிலுக்கு போய் விளக்கு போட்டுட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு வரேன் அத்தைன்னு சொல்லிட்டு போனா. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரிம்மா போயிட்டு வாமான்னு அனுப்புனா, ருத்ராவும் நானும் போறேன்னு அவ கூடவே கிளம்பிட்டா. நான் அவகிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் வெண்ணிலா கூட தான் போவேன்னு பிடிவாதமா நின்னுட்டா. சரின்னு நானும் விட்டுட்டேன். இல்ல சித்தி, என்னதான் இருந்தாலும் அனுப்பியிருக்க கூடாது. ஏதோ ஒரு மாதிரி இருக்கு சித்தி. நீ ஒண்ணும் கவலைப்படாத, அவங்கள வந்துருவாங்க. நீ வா, நம்ம பூஜையை முடிச்சிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு வருவோம். வா பாபா, எல்லாரும் வாங்க. மாமா வாங்க. கார்த்தி, நீ போ கார்த்தி, வாங்க. நான் வந்துடுறேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. அம்மா, ஐயோ காலை இந்த மிதி மிதிச்சுட்டாலே அம்மா. உனக்கு சாமினா ரொம்ப இஷ்டமா? ஆமா, சாமி கும்பிடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ருத்ரா. சாமி தான் எனக்கு எவ்வளவு விஷயத்துல உதவி இருக்கு. நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்ப வரைக்கும் அது எல்லாத்துல இருந்தும் சாமி தான் என்ன மீட்டெடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கு. சரி, சாமி தான் உன்னை மீட்டெடுத்துச்சுன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு நீலாம்பரி பாட்டி ஸ்வேதாக்கா எல்லாரும் உன்னை பார்த்தா திட்டுறாங்க? அன்னைக்கு அந்த பாட்டி முடியெல்லாம் புடிச்சு ஆட்டினாங்க, அதெல்லாம் சாமி கேட்காதா? என்ன பண்றது, என்னோட தலையெழுத்து அப்படின்னு நினைச்சு நான் பேசாம பொறுத்து போயிட்டு இருக்கேன் ருத்ரா. நான் யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது? இதெல்லாம் எதிர்த்து கேட்கக்கூடிய என் மாமா கூட நான் சொல்றத நம்ப மாட்டாரு. அதனாலதான் நான் பேசாம விட்டுடுறேன். உனக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. கடவுள் நல்லவங்களெல்லாம் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. கெட்டவங்கள சோதிக்க மாட்டாரு, ஆனா கைவிட்டுருவாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இது படத்துல வர டைலாக். இது கூட உனக்கு தெரியாதா? எனக்கு அதெல்லாம் தெரியாதே. சின்ன பாப்பா, எனக்கே தெரியுது, உனக்கு தெரியாதா வெண்ணிலா? வா, விளக்கேத்து போலாம். विघ्नराजान् मावं गौरीपुत्रान् मावं गणेश्वरान् मावं स्कन्दाग्रजान् मावं अव्यान् मावं भूतान् मावं दक्षान् मावं अध्यक्षान् मावं द्विजप्रियान् मावं अग्निगर्भश्चिदेन् मावं इन्द्रश्री प्रदान् मावं वाणी प्रदान् मावं नानाविधपरिमलपत्रोष्पाञ्जलिं पूजां समर्पयामि. தேங்காய் அழுகி போயிடுது, வேற தேங்காய் குடுக்குறீங்களா? என்ன சாமி இந்த மாதிரி ஆயிடுச்சு? எதுவும் பிரச்சனை இல்லல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, வருத்தப்படாதீங்க. இதுக்கும் சேர்த்து பரிகார பூஜை பண்ணிட்டா போறது. நீங்க கவலைப்படாம இருங்கோ, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்குங்க. வேற தேங்காய் எடுத்துட்டு வாங்க. பூங்கோத, அம்மா, ராணி தேங்காய் எடுத்துட்டு வாங்க. சரிக்கா. லட்சுமி, இத வாங்கி வை.
என்ன மாமா காலுக்கு ஐஸ் எல்லாம் வைக்கிறீங்க? இல்ல 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 வெயில் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, அதனாலதான் கால் ரொம்ப சில்லுன்னு இருக்கணும்னு ஐஸ் வைக்கிறேன். அப்புறம் வெயிலுக்காக தான் நீங்க ஐஸ் வைக்கிறீங்க, கால்ல அடி எதுவும் பண்ணல? இல்ல 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 கார்த்தி, விடு கார்த்தி. என் சொந்த கதையே சோக கதையா இருக்கு, நீ என்னடா விடாம என்ன ஃபாலோ பண்ணி ரொம்ப அசிங்கப்படுத்துற. சரி சரி ஐஸ் வைங்க. காலுக்கும் எங்க அக்காவுக்கும். காலுக்கு பதிலா எங்க அக்காவுக்கு வச்சிருந்தா காலாவது தப்பிச்சிருக்கோம்ல. என்ன மாமா நீங்க? என்னாச்சு ராணி, தேங்காய் எங்க? வீட்ல வேற எந்த தேங்காவுமே இல்ல. நம்ம வீட்டை சுத்தி எத்தனை தென்னை மரம் இருக்கு, ஆனா நம்ம வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது ஒரு தேங்காய் கூட இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்லம்மா, அது வெயில் நேரத்துல தேங்காய் வீட்ல இருந்தா கெட்டு போயிடுது, அதனாலதான் அப்பப்ப பறிச்சுக்கிறோம். அதுக்காக இப்படியா ஒரு தேங்காய் கூட இல்லாம வச்சுக்கிறது? இன்னைக்கு விசேஷம் நடக்குதுன்னு தெரியும்ல, கொஞ்சம் கவனமா இருக்கிறது இல்லையா? சோ, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள யாராவது சீக்கிரம் போய் தேங்காய் வாங்கிட்டு வாங்க. அம்மா அம்மா அம்மா, வேலைக்காரவங்களை அனுப்பியிருக்கேம்மா, இப்ப வந்துருவாங்க. ஒரு 5 நிமிஷம்.